ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலாலயம் கீழ்த்திருப்பதிலையும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளோட சேர்த்து நாம் தரிசனம் செய்ய வேண்டிய நிறைய பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்குது. அந்த மாதிரி கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் நம்மாழ்வார் சன்னதி 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில். இந்த கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் தாயார்கிட்ட சொன்னால் அது தாயார் பெருமாள் கிட்ட சொல்லி செய்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி நமக்கு சரணாகதி வேணும், முக்தி வேணும், மோட்சம் வேணும் அப்படின்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியன்களை சேவிக்க பெருமாள் அதை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கபில தீர்த்தத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈஸிலி ரீச்சபிள் பிளேஸ் தான். வர்றதுக்கு நாங்கள் ஊபரில் வந்தோம். பஸ் ஃபெசிலிட்டி கூட இருக்கும். 40 ரூபா 50 ரூபா ஆட்டோ கேட்பாங்க. திருமலாவுக்கு பஸ்ஸில் போனோம் அப்படின்னா கபில தீர்த்தம் வழியாக தான் போகும். நந்தி சர்க்கிள்னு சொல்லிட்டு பெரிய நந்தி பகவான் கோயில் என்ட்ரன்ஸுக்கு வெளியில் இருப்பார். இப்போ நம்ம இருக்கிறது கபிலேஸ்வரர் கோயில். கோயில் உள்ள புஷ்கரணி தீர்த்தம் இருக்குது. கபிலேஸ்வரர் இருக்கிறதுனால அதை கபில தீர்த்தம் அப்படின்னும், வேணுகோபாலன் சன்னதி, லக்ஷ்மி நாராயண சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது. ஆழ்வார்கள் இந்த தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்துட்டு மங்களாசனம் செய்தார்களாம். அதனால் இந்த தீர்த்தத்தை ஆழ்வார் தீர்த்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கீழ்த்திருப்பதியில் முடிக்காணிக்கை கொடுக்கணுன்னா இந்த கோயிலையும் நம்ம கொடுத்துக்கலாம். பெருமாளும் இருக்கார், சிவபெருமானும் இருக்கார். உள்ள நுழைஞ்சோன்னே ஆஞ்சநேயர் சன்னதி. ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக இருப்பார். இவரை சேவிச்சு அடுத்து நம்ம போகிறப்ப பார்க்குறது தான் நம்மாழ்வார் சன்னதி. என்ன விசேஷம் இந்த கோயில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் இது. ஸ்ரீ ராமானுஜர் ராமாயணம் கற்றுக்கிறதுக்காக திருப்பதிக்கு வந்தப்போ இங்கே ஓராண்டு காலம் தங்கி இருந்து கைங்கரியமெல்லாம் செய்து ராமாயணம் கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள மூலஸ்தானத்தில் பொதுவாக வைஷ்ணவ கோயில்களில் பெருமாள் இருப்பார், தனிச்சனிதில் சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் இருப்பாங்க, காவல் தெய்வமாக ஜெயன் விஜயன் இருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் ஆழ்வார்களும் ஆச்சாரியன்களும் இருக்காங்க. காவல் தெய்வமாக லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பாருங்கள் சக்கரத்தாழ்வாரும், ரைட் சைடில் நரசிம்மரும் இருக்காங்க. பெருமாளே காவல் தெய்வமாக ஆச்சாரியன்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் இந்த கோயிலில் இருக்காங்க. உள்ளே போனாலே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு ஃபீல் ஆகுது. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட பெரிய ஜீயர் சுவாமி அவர்கள் ஆதீனத்துக்குட்பட்டது இந்த கோயில். ஸோ உள்ளே நுழைஞ்சோனே ரைட் சைடில் அவரோட ஃபோட்டோ பெருசு வச்சுருக்காங்க. அங்கே அவரை சேவிச்சு உள்ளே போகிறோம்னா மூலஸ்தானத்தில் நம்மாழ்வார் இருப்பார். பெருசாக இருப்பார் நம்மாழ்வார். 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். கலியுகம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகி 43 நாட்களில் பிறந்தவர் நம்மாழ்வார். விஸ்வக்ஷேனரோட மறு அவதாரமாக நம்மாழ்வாரை சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பெருமாள் கோயிலில் ஸ்ரீ சடாரி சாதிச்சுக்கிறோம். எப்போ தரிசனத்துக்கு போனாலும் நம்மாழ்வாரோட அம்சம் ஸ்ரீ சடாரி. 1000க்கும் மேற்பட்ட பிரபந்தங்கள் பாடியிருக்கார். நம்மாழ்வார் நல்லா பெருசாக இருப்பார். நம்மாழ்வாருக்கு ரைட் சைடில் ஸ்ரீ ராமானுஜர் இருப்பார், திருமங்கையாழ்வார் இருப்பார், திருவரங்கத்தமுதனாரும் இருக்கார். திருவரங்கத்தமுதனார் இங்கேயும் ஸ்ரீரங்கத்திலையும் மட்டும்தான் விக்கிரகமாக இருக்கார். அவரோட ரியல் நேம் பெரிய கோயில் நம்பி. ஸ்ரீ ராமானுஜர் அவரை திருவரங்கத்தமுதனார் அப்படின்னு அழைத்தார். ராமானுஜர் நூற்றந்தாதி ராமானுஜரை பற்றி திருவரங்கத்தமுதனார் எழுதியிருக்கார். அவரோட விக்கிரகமும் கோயில் உள்ளே இருக்கும். பெருமாளை பற்றி பாடி பெருமாளுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மாழ்வாரை பற்றி கண்ணினும் சிறுதாம்பு பாடி நம்மாழ்வார்க்கு கைங்கரியம் செய்து ஆழ்வார் ஆனவர் 12 ஆழ்வார்களுள் ஒருவரான மதுரகவி ஆழ்வார். அவருடைய உருவத்தை அழகிய படமாக மூலஸ்தானத்துக்கு வெளியில் லெஃப்ட் சைடில் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. அடுத்து 4000 திவ்ய பிரமதம் இப்போ நம்ம கேட்குறது ஒரு காலத்தில் தொலைஞ்சு போயிருந்தது. அப்போது இந்த கண்ணினும் சிறுதாம்பை 12000 முறை நம்மாழ்வார்க்கு பாடி நம்மாழ்வார்கிட்ட அந்த பழைய பிரபந்தங்களெல்லாம் வாங்கினவர் நாதமுனிகள். அவரோட உருவத்தையும் படமாக
மூலஸ்தானத்துக்கு வெளியில் ரைட் சைடில் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. கோயில் ஃபுல்லாக ஆழ்வார்களோட படம் வச்சுருக்காங்க. பிரதட்சிணம் வர்றப்போ இருக்கும். அண்ட் பிரதட்சிணம் வர்றப்போ அங்கே அந்த பில்டிங்கெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணால் ஆழ்வார்களோட ப்ரெசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணலாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது கோயிலில் உட்காந்துருந்தது. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீட்டாக இருக்குது கோயில். ஸோ அவசியம் நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் போயிருந்தாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது ஆழ்வார் தீர்த்தம், கபில தீர்த்தம். மேலே லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி, ஆப்போசிட்டில் கபிலேஸ்வரர், பக்கத்தில் காமாட்சி அம்பாள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. பிரதட்சணம் வரும்போது ஹத்தீஸ்வரர், கோடீஸ்வர லிங்கம் இருக்கும். பைரவர், சண்முகர் சன்னதி, நவகிரக சன்னதியும் இருக்கும். சேஷ்டு வர்றப்போ வேணுகோபாலன் சன்னதி, ரைட் சைடில் லக்ஷ்மி நாராயணர் சன்னதி இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப அழகாக இருக்கார். சாலக்கிராம லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னாங்க. ஸோ மேலே போய் அவரையும் அவசியம் சேவிச்சுவாங்க. ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லைட்டிங்ஸில் கலர் கலராக அது மாறுறது, நல்ல தீர்த்தமும் அந்த ஃபால்ஸ் விழுந்ததா ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ திருமலையை பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதோட விரஜா நதியாக இந்த ஆழ்வார் தீர்த்தத்தை சொல்கிறாங்க. கபிலேஸ்வரர் கோயில், அங்கே போகிறப்போ முன்னாடி இருக்கிற நம்மாழ்வார் சன்னதி. இது வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதனால் கோயில் நட சாத்தியிருக்கிறப்போ வெளியில் மட்டும் வீடியோ எடுத்தேன். பட் நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்க, சேம் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்ரீ ராமானுஜர் சர்க்கிள்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அலிப்பிரி நடைபாதையில் மொக்கல்ல பர்வதமில் தனிச்சன்னதியில் ஸ்ரீ ராமானுஜர் இருக்கார். ஸ்ரீவாரி கோயில் உள்ள தனிச்சன்னதியில் பாஷ்யக்காரல்வா ஸ்ரீ ராமானுஜர் இருக்கார். பிரகாரம் சுற்றி வர்றப்போ பெருமாளுக்கு பின்னாடி பலிபீடத்துக்கிட்ட செவத்தில் ரொம்ப அழகாக ஸ்ரீ ராமானுஜரை செதுக்கியிருக்காங்க. வராக சுவாமி சன்னதியிலையும் தனிச்சன்னதியில் விஸ்வக்ஷேனரும் ஸ்ரீ ராமானுஜரும் இருப்பார். விஸ்வக்ஷேனரோட அம்சம்தான் நம்மாழ்வார். ஸோ ஸ்ரீ ராமானுஜர் ஓராண்டு காலம் இங்கே ஸ்டே பண்ணி ராமாயணம் கற்றுட்ருக்கார், கைங்கரியமெல்லாம் செய்திருக்கார். அந்த இடத்துக்கு நம்ம போகிறது பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். நம்மாழ்வார் சன்னதி பற்றி. நம்மாழ்வாருக்கு மாதத்தில் 2 முறை தைலக்காப்பு செய்வாங்க. அதனால தான் நாங்கள் போகும்போது நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நம்மாழ்வார் சன்னதி கபிலேஸ்வரர் கோயில் இருக்குது. தேங்க்யூ.